பாமக பிரச்சனையோ தேமுதிகவையோ அகாமடேட் பண்றதுல பாஜகவுக்கு என்ன குழப்பம் இருக்கு? அதை ஏடிஎம்கே பார்த்துக்கிட்டுங்கிற ஒரு மைண்ட் செட்ல பிஜேபி இருக்கா? அமித்ஷா முதல்ல காட்டின இன்ட்ரெஸ்ட்டு டாக்டர் ஐயாவையும் அன்புமணியும் ஒன்றா சேர்க்கறதுலையும் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளே கொண்டு வரதுலையும் முதல்ல காட்டின இன்ட்ரெஸ்ட் இப்போ காட்டலைங்கிற மாதிரி தான் எனக்கு வர தகவல் வருது. ஏன் அது என்னன்னு தெரியல. ஏன்னா அமித்ஷாட்ட சொன்னாங்களாம், ஐயா அன்புமணிகிட்ட கூப்பிட்டு பேசுங்க, ராம்தாஸ்கிட்ட பேசுங்க, பிரேமலதாட்ட பேசுங்க, இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட், இது ஓகே, இது ஓகேன்னு சொல்கிறாரு தவிர அவர் காதில் வாங்கிக்கிறாரு தவிர நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார். அகெயின் இது என்ன காரணம்னு தமிழ்நாடு பாஜக தலைவர்களை யாருக்குமே புரிஞ்சிக்க முடியல. அவங்க எடுத்து சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் ஒரு வார்த்தை கூப்பிட்டு பேசுனீங்கன்னா அன்புமணி ஒத்துன்றுவார். பிரதமர் வந்து டூ பீங் அ மேன். அவர் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆட்சி செப்டம்பர் மாதம் வந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு நியூயார்க் போகிறார். அவர் வேர்ல்டு லெவலில் சுற்றின்னு இருக்கார். நீங்கள் தான் இந்தியாவை பார்த்துக்கிறார். ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து கூப்பிட்டு உட்கார வச்சு, வாமா பிரேமலதா என்னம்மா ஆகணும் உங்களுக்கு, எம்பி சீட்டு தான் நம்ம ராஜ்யசபாவுக்கு சுதீஷ்க்கு தரமா அப்படின்னு பேசி கீசி பண்ணி விட்டிங்கன்னா மீதி நாங்கள் ஃபாலோ பண்ணிப்போம். ஏடிஎம்கே கூட தரலாலும் பாஜகவால் ஏதாவது ஒரு ஸ்டேட்ல கொடுக்க பாஜகவால் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் கொடுக்க முடியும், ஏதாவது பண்ண முடியும். திருநாவுக்கரசர் ஆக்கின மாதிரி ஆக்க முடியும். கண்டிப்பாக முடியும். எல்ஜி எம்பி ஆகலையா, அது பண்ண முடியும். அது அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரும்போது முன்னாடி எல்லாம் தமிழக தலைவர்கள் அமித்ஷாவுக்கு நெருக்கமானவர்கள் ஒரு 4-5 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் ஏதோ பண்ணுங்கள், சேர்த்து வைங்க, சிமெண்ட் பண்ணுங்க. அவர் வராரு, ஏதோ பேசுகிறாரு, போயிடுறாரு தவிர முன்ன இருந்த அந்த அளவுக்கு இருந்த அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏன் இல்லை இப்போ அமித்ஷாட்ட அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. ஓகே.